நான் போன வாரத்தில் ஆதார் சென்டரில் என்னுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். போயிட்டு வரும் பொழுது ஹெல்மெட் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு வேகமாக வந்த ஒரு வண்டியில் வந்துட்டுருக்கேன். வேகமாக வந்த ஒரு வண்டு என்னுடைய இந்த இந்த இடத்துல அடிச்சுது. அது பக்கத்தில் கண்ணை மூடிட்டேன். வேகமாக அடித்ததில் 2 நாள் எனக்கு அந்த இமைகள் பயங்கரமாக வலிச்சு. இப்போ நான் வீட்டில் வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன். இவ்வளவு வேகமாக வந்த வண்டு கண்ணுக்கு உள்ளே அடிச்சிருந்ததுன்னா என் கண் பார்வை என்னவா இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அல்லது எவ்வளவு ஒரு வைத்தியசாலையை நோக்கி ஓட வேண்டியிருக்கும், எவ்வளவு வழியை தாங்க வேண்டியிருக்கும் என்பதை யோசித்து பார்த்தேன். அந்த பக்கத்தில் வர்றது இப்படி தெரியுது, டக்குன்னு கண்ணை மூடுறேன், அடிச்சிருச்சு, போயிடுச்சு. நானும் வண்டியில் வந்துட்டு இருக்கேன். நிறுத்தி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படி வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா கழுவி எல்லாம் சரி பண்ணேன். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், சகரியாவில் தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். 2:8 உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி. ஆக எப்போதெல்லாம் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, எப்போதெல்லாம் நமக்கு விரோதமாய் மறைவான யுத்தம் பண்ணுகிறார்களோ, எப்போதெல்லாம் நம்மை தாக்குவதற்கு அவர்கள் தீவிரமாய் செயல்படுகிறார்களோ, அப்போதெல்லாம் எப்படி என் கண்ணுக்கு மேலாக இருக்கிற இந்த கண்ணிமை ஒரு ஆபத்து வருங்கிறது, ஒரு பூச்சி வரும்போது டக்குன்னு மூடி என் கண்ணை பாதுகாத்ததோ, அதே போல கர்த்தருடைய கண்களுக்குள் நம்ம இருக்கிறபடினாலே அவருடைய மகிமையின் பிரசன்னமாகிய கண்ணிமை நம்மை மூடிக்கொள்ளும். நமக்கு ஒரு சேதமும் வரும், ஆனால் அருகாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இவெல்லாம் போல சாத்தான் வந்தாலும், எவ்வளவு வல்லமையோடு அவன் வந்தாலும், கண்ணிமை நம் கண்ணை பாதுகாக்கிறது போல கர்த்தர் சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். சத்துரு ஜெயம் கொள்வது இல்லை. காரணம்